ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ சொல்லிட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து கவலை மீன் குழம்பு தேக்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடாயில் என்ன சூடானதோ கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சைடில் வந்து புளியும் ஊற வச்சுருக்கேன். கவலை மீனும் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்ததையும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா குழன்னு ஆகட்டும். நல்லா அந்த எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்சது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். லாங் வீடியோவும் போடுறேன். அதுக்கப்புறமா நல்லா அது வந்து கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை சொம்பு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இன்னொரு கிண்ணமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிருக்க, திக்காக கரைக்கல. அதுக்கப்புறமா மீன் மசாலா வந்து ஆச்சி மீன் மசாலா தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே அதுமாதிரி ஆட் பண்ணுவேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி வந்து நல்லா கை ஃபுல்லாக எடுத்து தூவி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. குழம்பு மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சைடில் வந்து மீன் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருந்ததையும் பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் வடித்து வச்சுட்டேன். இன்றைக்கான லஞ்ச் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.